ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதாயம் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனை பற்றிய குறிப்புகள். எந்த கிரகம் எந்த இடங்களில் பரிவர்த்தனையானால் என்ன பலன், அது சுபமா அல்லது அசுபமா, எப்படி நாம் அறிவது அப்படின்னா, சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை அடைந்தால் என்ன பலன்? அப்போ சுக்கிரன் அப்படின்னா ரிஷபராசியும் துளாராசியும் இந்த இரண்டு ஆதிபத்தியங்கள் கொண்டது சுக்கிரன். அதே போல மகரமும் கும்பராசியும் அந்த இரண்டு ராசிகளை ஆதிக்கம் கொண்டது சனி பகவான். அப்போ பரிவர்த்தனை அப்படின்னா ரிஷபத்திலும் துலாத்திலும் சனி இருந்து மகரத்திலும் கும்பத்திலும் சுக்கிரன் இருந்தா இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு அர்த்தம். புரியல அப்படின்னா, கும்பத்தில் சுக்கிரன் இருந்து ரிஷபத்தில் சனி இருந்தால் அல்லது மகரத்தில் சுக்கிரன் இருந்து துலாத்தில் சனி இருந்தால் இது பரிவர்த்தனை யோகம். அப்போ பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் இவர்களின் வாழ்க்கை பேரும் புகழும் சீரும் சிறப்புமாக இருக்கும். எந்த செயல் எந்த தொழில் எடுத்தாலும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிட்டும், அதிகமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கலைத்துறை, நாட்டியத்துறை, சங்கீதத்துறை இவைகளிலே இவர்களுக்கு பேரும் புகழும் வந்தடையும். அதே போல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த பரிவர்த்தனை உள்ள ஜாதகர்கள் அதிக எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் இவர்களின் மூலமாக பேரும் புகழும் பறிபோவதற்கான வாய்ப்புகள் அதிக சாத்திய கூறுகள் உண்டு. அப்போ பேரு டேமேஜ் ஆகும். அப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பரிவர்த்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுது. அதே போல பொருளாதாரம் நல்ல நிலைமையிலே இருந்தால் இருப்பவர்கள் பல தீய வழிகளுக்கு ஆளாக தீய வழிகளுக்கு செல்ல நேரிடும். அதை எப்படியும் பேசலாம், எந்த வகையிலும் பேசலாம். அப்போ அந்த காலகட்டங்களிலே ஜாதகன் நல்ல சிந்தனை உள்ளவரானால் இந்த ஒரு கேடுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஏனென்றால் பெண்களின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு சில ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா பணம் உள்ளதால் பெண்களின் மேல் அதிக மோகம் கொண்டவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஜாதகனுக்கு பேரும் புகழும் கெட்டுப்போகும். பல வருடங்களாக பல நாட்களாக சம்பாதித்த பேரும் புகழும் ஒரு நொடியில் பறிபோய்விடும். அதனால் அந்த ஜாதகர், இந்த பரிவர்த்தனை உள்ளவர்கள் அந்த தசாபுத்தி காலங்களிலே எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. ஏன்னா 50-60க்கு மேலே வந்துச்சுன்னா வந்தா என்ன வரலன்னா என்னான்னு விட்டுடலாம். அதற்கு முன்ன இந்த தசாபுத்தி கிராஸ் ஆகுது அவருடைய வாழ்க்கையிலே அப்படின்னா இளமையான காலங்களிலே இது வந்தானா ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ இது எப்போ வேலை செய்யுது அப்படி அவர் ஜாதகத்தை பார்த்தா தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன செய்யணும்? அப்படி இருக்கும் ஜாதகர் தன்னுடைய எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் ஒரு சீரான ஒரு நல்ல மனநிலையில் எப்படி மெடிடேஷன் பண்ணலாம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாட்டம் கொள்ளலாம், ஈடுபாடு கொடுக்க முடியும், போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த தியானம் செய்வதின் மூலமாக, மெடிடேஷன் செய்வது அதாவது யோகா செய்வதின் மூலமாக இவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை உருவாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொன்னாலும் இவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பொருளாதார வசதிகளும் இருக்கும்.
அப்போ சொன்னால் புரியாது. எல்லாம் பறிப்போன பிறகு, பேரெல்லாம் டேமேஜ் ஆன பிறகு ஏதாவது சொன்னோம்னா டக்குன்னு பிடிப்போம். ஆமாம், இவர் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஆஹா ஓன்னு வாழ்ந்தேன், அப்போல்லாம் என் மரமண்டைக்கு ஏறல, எல்லாம் பறி போயிடுச்சு, பேரும் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அதாவது புத்தி வரணும். எப்போ வரணும்? காலம் இருக்க வேண்டும், பொருளாதார வசதி இருக்க வேண்டும், வயது அதாவது காலம் அது இருக்கணும், இல்லைன்னா சொத்து இருக்கணும். ஏதோ ஒன்று இருந்து புத்தி வந்தால் நீ புத்திசாலி பொழைச்சிக்கலாம். எல்லாமே பறி போய் வயசாக ஆன பின்னாடி உனக்கு புத்தி வந்தா என்ன, வரலன்னா என்ன, வேஸ்ட்டு தானே. இப்படி அதாவது இந்த பரிவர்த்தனை உள்ளது. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் இருக்கும். அவங்க அப்பன் சம்பாரிச்சா, அவங்க ஆத்தா சம்பாரித்து வச்சுருப்பா, அவங்க மூதாதையர்கள் சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு இவன் பேரும் புகழுமோட வாழ்ந்தவனாக இருக்கலாம் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை தன் உள் உணர்விலிருந்து ஏற்படுத்தக்கூடும் யாரு? இந்த சுக்கிரனும் சனியும் சாமானியமானவர்கள் அல்ல. கெட்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிவகைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள். அப்போ உனக்கு நல்ல சிந்தனை, மெடிடேஷன் பண்ணணும், நல்ல ஆன்மீக சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தால் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும், பேரும் புகழும் நிற்கும், சம்பாதித்த பொன்பொருள் எல்லாமே நிலைத்து நிற்கும், பேரும் புகழும் இருக்கும். ஏன்னா ஜாதகன் எச்சரிக்கையாக செயல்பட்டால் சிறப்பு. தெரியாமல் போயிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறோம்? அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை அணுகி எனக்கு என்ன தசாபுத்தி காலங்கள் நடக்குது, எனக்கு காலகட்டம் எப்படி நடக்குது இருக்குது அப்படின்னு கேட்கணும். ஏன்னா பொருளாதார வசதிகள் அதிகமாக இருக்கும்போது ஜோசியரோ கடவுளோ அது அப்பாற்பட்ட விஷயம், யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு. அப்போ சில பேர் எல்லா வசதிகள் இருந்தும் ஆன்மீகம், தெய்வம் சம்மந்தப்பட்ட மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடைமுறையில் இருக்கும், நல்லது கெட்டது சிந்தித்து செயல்படுவார்கள். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? அந்த சனியும் சுக்கிரனும் உருவாக்குவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. இது 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 ஆசை, இது செஞ்சால் இது நல்லது, இது பண்ணால் இது நல்லது, இதில் லாபம் வரும், அதில் லாபம், இப்படி போகும். அதனால் யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பை தரும். ஏன்னா இந்த சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்தாலே பெண் சாபம் அதிகமாக இருக்கும். சாபத்தை இவங்க விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பெண் சாபம் அதிகமாக இருக்கிறவங்க தான் இது பரிவர்த்தனை இருக்கும், வரும். அப்படி இந்த பரிவர்த்தனைகளோடு ராகு செவ்வாய் பகவான் 2 கிரகங்களும் தொடர்பு பெற்றாலோ அல்லது இணைந்தாலோ இருந்து தசாபுத்தி நடத்தின தொடர்பு வந்தாலே இவர்கள் செய்யும் செயலோ அல்லது தொழிலோ மிக ஈனமான செயல்களை ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்டு அந்த செயல்களோ தொழிலோ செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்க. பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க தொடர்பில் வரக்கூடாது. யார்? இந்த செவ்வாயும் ராகுவும் வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா இவங்க எண்ணங்கள் எல்லாமே பல்ட்டி அடிச்சிடும், மாறிடும் எல்லாமே. அப்போது அதன் மூலமாக இவர்களுக்கு பொருளாதார விஷயத்திலும் சம்பாதித்த பேரும் புகழும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் டேமேஜ் ஆகும், பேர் நேம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லுது. இவங்க ஆபரண பொன்பொருள் ஆபரண ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, நிலகுல சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தொழில்கள் நடத்தினால் மிக சிறப்பான லாபங்களை அடையலாம். அதே போல் பேக்கரி கடை வச்சு நடத்தலாம். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த தொழில்களின் மூலமாக அதிக லாபங்கள் இவர்களுக்கு உண்டு. நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. ஏன்னா தொற்று நோய்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரக நிலைகள் உள்ள ஜாதகர்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் ரிஷப லக்னம் 1-10, மிதனம் 5-9, கன்னி 5-9, துலா லக்னம் 1-5-4, மகரம் 1-5-10. இந்த லக்னங்களிலே பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை அது தரும். மற்ற லக்னங்களுக்கு சிறப்பு இல்லை. அப்போ மொத்தத்தில் இந்த பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் இப்போ ஒரு 10 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன்.
எதிரிடையான நட்சத்திரங்களிலே பரிவர்த்தனை அடைந்தால் மேற்கூறிய விஷயங்கள் சுபபலன்கள் அனைத்துமே எதிர்மறையாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. சுபபலன்கள் தராது. அதே போல கெடுக பாவக்கிரகங்கள் தொடர்பு பெற்று அல்லது இணைந்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடத்தினால் அது சுபபலனா அப்படின்னா அதுவும் சுபபலன்களாக கருதப்பட மாட்டாது. ஏன்னா உடனே கமெண்ட்ல போட்டுருவாங்க, இந்த ஜோசியர் சொன்னார்ப்பா, இந்த பரிவர்த்தனை இது பரிவர்த்தனை, இது சுபம், இது யோகம், எல்லாமே சுகபோகமான வாழ்க்கையா நடக்கும் இருக்கும்னு சொன்னாரு. எல்லாமே எதிர்வினையாக தான் இருக்குது. இவரெல்லாம் எப்படி வச்சு இவர் படித்தாரா படிக்கலையா? இன்னும் நிறைய புத்தகங்களை இவர் தேட வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே எதிர்மறையாக நடக்கத்தான் செய்யும். அப்போது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா எதிரிடை நட்சத்திரத்திலும் சேர்ந்த கிரகங்கள் பார்வை பெறும் அசுப கிரகங்களின் நிலைகள் இப்படி இருந்தால் எல்லாமே எதிர்மறையான செயல்களே அந்த ஜாதகனுக்கு. எந்த ஜாதகனுக்கு பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்களில் அது இப்படி தான் நடக்கும். ஆனால் எதிர்மறையான செயல்கள் நடைமுறையில் இருக்கும்போது அந்த ஜாதகம் என்ன செய்யணும்? ஒரு ஜோதிடரை தொடர்பு கொண்டு அது என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணால் என் பேரும் புகழும் இருக்கும், நான் பொருளாதார விஷயத்திலே இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இந்த சொசைட்டியில் எனக்கு பேர் நிற்கணும், டேமேஜ் ஆகக்கூடாது, புகழும் நிற்கணும், அதே போல் பணமும் இருக்கிற பணமும் நிற்கணும் அல்லது சம்பாதிக்கணும் அப்படின்னு தொடர்பு பெற்று அதற்கேற்றது போல செயல்படுவாரேயானால் எந்த காரணத்தும் கொண்டும் அவர் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு.